ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு தி ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு டேரக்டர் சுதா கோங்கரா மேம் கிட்ட மனசை விட்டு பேச போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? உங்கள் பராசக்தி படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம கோபிநாத் ஐயா கூட நீங்கள் பேசின ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. சரி, அந்த கொஸ்டின்ஸ் அப்படி உங்ககிட்ட கேட்டுட்டு நம்மளை அப்படி ப்ராப்ளம் ஆகிக்கலாம் அப்படின்றது தான் இந்த முயற்சி. இந்த இன்டர்வியூல இல்லை வேறு இன்டர்வியூலன்னு தெரியல, உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டு அழகாக சென்சார் போர்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தீங்க பாருங்கள். சூப்பர் மேடம். ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை சேட்டலைட்டில் விற்கிறாங்க, டிஜிட்டலில் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு படத்துக்கு நடக்குது. அந்த படத்தோட ரிசல்ட் பேஸ் பண்ணி, அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தானே அடுத்த படத்தோட சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் எடுத்த ப்ரீவியஸ் மூவி நல்ல லாபகரமான படமாகவே இருந்தாலும், ஆனால் ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வச்சு உங்களோட சேலரியை கம்மியாக கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த மார்க்கெட் வேல்யூ, ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் எதுவுமே பார்க்காம தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஜெண்டரை பேஸ் பண்ணி தான் சேலரி கோட் பண்ணுறாங்க. அப்படி தானே மேடம்? சரி, உங்கள் சேலரியை நீங்கள் எந்தெந்த டேரக்டர்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணீங்க, அவங்களோட சேலரி என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேலரி என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஓப்பனாக சொல்லிடலாம்ல மேடம்? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ஆக்ட்ரஸஸ்லாம் நிறையா சேலரி டிஸ்பேரிட்டி பற்றி பேசினாங்க, உங்ககிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சேலரியில், அவங்களுக்குன்னா இந்த சோ கால்ட் மேல் ஆக்டர்ஸுக்கு கிடைக்கிற சேலரியில் 1/4 தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஆக்டருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டேர்மே காமெடியாக இருக்குது, அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த லேடி சூப்பர் ஸ்டாரோட கடைசியாக சோலோவாக ரிலீஸ் பண்ணி ஹிட்டான படம் எது? அதே மாதிரி அவங்க கம்பேர் பண்ணி சொன்னாங்க இல்லையா, அந்த சோ கால்ட் மேல் ஆக்டர்ஸ், அவங்க யார் யார்? நடுவில் வேற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நானும் அதே அளவுக்கு தான் எஃபர்ட் போடுறேன், நானும் அதே அளவுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நீயா நானா கோபிநாத் வேற கேட்டுகிட்டே இருந்தார். இதே விஷயத்த நீயா நானால வேற ஏதாவது ஆம்பளை பேசியிருந்தான்னு வைங்க, கொந்தளிச்சிருப்பாரு. சரி, செலிபிரிட்டி அந்த அளவுக்கு கொந்தளிக்க வேணாம், அட்லீஸ்ட் நியாயத்தையாவது கேட்கலாம்ல. அப்படியே நம்ம கோபிநாத் சார் கிட்டே ஒரு கேள்வி கேட்கலாம். கோபிநாத் சார், நீங்கள் விஜய் ரம்யா, விஜய் டிடி எல்லாருமே விஜய் டிவியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் இந்த விஜய் ரம்யாவை விட உங்களோட சேலரி ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அவங்களும் சேம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆங்கர் தான், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆங்கர் தான். ஏன் அவங்களோட சம்பளத்தை விட உங்களோட சம்பளம் ஜாஸ்தி இருக்குது? ஏன் இந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்பேரிட்டி பார்க்குறீங்க விஜய் டிவிக்குள்ளே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருமோ, அதே சிரிப்பை நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி சிரிச்சிருக்கணும். அப்படி சிரிக்கலனாலும் அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை டிப்ளமேட்டிக்காவது நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? பேக் டு சுதா மேம். மோர் ஆர் லெஸ் உங்கள் ஜெனரேஷனில் உங்கள் கூட டெபுவான டைரக்டர்ஸ் எல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்தோன்னா, லோகேஷ் கனகராஜ் இருக்கலாம், இல்லை நெல்சனாக இருக்கலாம், இல்லை அஸ்வத் மாரிமுத்துவாக இருக்கலாம், இல்லை பிரதீப் ரங்கநாதனாக இருக்கலாம். இவங்கெல்லாம் தான் லேட்டஸ்ட் டைரக்டர் சென்சேஷன்ஸ். இவங்கெல்லாம் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, பெரிய படம் எடுக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நானும் பெரிய படம் தான் எடுக்கிறேன்னு. ஸோ இவங்க எடுக்கிற பெரிய படங்களுக்குலாம் பயங்கரமாக கலெக்ஷன் நடக்குது, டிஜிட்டல் சேட்டலைட்டில் சரியான பிஸ்னஸ் இருக்குது. அதனால் அந்த டேட்டாவை வச்சு அவங்க அடுத்த படத்தோட சம்பளத்தை அவங்க கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி விஷயத்த நீங்கள் ஏன் பண்ணல அப்படிங்கிறதான் என்னோட கொஸ்டின். சரி, அப்படியே உங்கள் ஃபில்மோகிராஃபியை கொஞ்சம் பார்க்கலாம். துரோகின்னு ஒரு படம் எடுத்தீங்க, அது அட்டர் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் இறுதி சுற்று அப்படின்ற படத்தை தமிழில் இறுதி சுற்று அப்படின்னும், ஹிந்தியில் சாலா கதூஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்தீங்க. அதே படத்தை தெலுங்குல குருன்னு எடுத்தீங்க. இந்த 3 லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட படம் எனக்கு தெரிஞ்சு தமிழில் மட்டும்தான் ஹிட் ஆச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சூர்யா கொடுக்குறாரு. இப்போ சூர்யா 2D ப்ரொடக்ஷன்ஸில் உங்களோட சம்பளத்தை கம்மியாக கோட் பண்ணாரா? அதை ஓப்பனாக சொல்லுங்கள். அதாவது எனக்கு சூர்யாலாம் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டாரு, எந்த விதமான கம்பேரிசனும் பண்ணல, ஆனால் அதுக்கு அடுத்த படத்தில் தான் எனக்கு இந்த இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடம் தான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, சூரரை போட்டு படத்துக்கு வருவோம். தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு எல்லா ட்ரேட்ஸும் சொல்கிறாங்க. நம்மளும் அதே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பெரிய பிளாக் பஸ்டரே ஆயிருக்கட்டும். அந்த பெரிய பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய ஒரு படத்தை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால அது ஒரு செட்பேக், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த அசம்ஷனை வச்சு தான் உங்களோட சேலரி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இவ்வளோ பிரச்சனையே நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. உங்கள் படத்தை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு முறையில் என்கிட்ட 2 சஜஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சஜஷன், உங்களோட படங்கள் எல்லாமே மேல் கேரக்டர்ஸோட டாமினேஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த படத்தில் ஃபீமேல் கேரக்டரை டாமினேட் பண்ணுற மாதிரி எடுங்க. அதில் ஃபீமேல் ஸ்டார்ஸ், அந்த காசு கம்மியாக வாங்குற ஸ்டார்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மார்க்கெட் இருக்கிற ஃபீமேல் லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு படம் எடுங்க. ஏன்னா இறுதி சுற்றுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்டார் வெஹிக்கிள் தான் நீங்கள் ரைட் பண்ணுறீங்களே தவிர, ஸ்டார் இல்லாத மாதிரி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை ஜெயிக்க வச்சு காட்டுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் சூரரை போட்டரில் ப்ரொட்டாகனிஸ்டோட எய்மே வந்து மிகப்பெரிய ஒரு ஏர்லைன்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான். ஆனால் அந்த லேடி கேரக்டரோட எய்ம் வந்து ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கீங்க. அடுத்த படத்தில் கல்பனா சாவ்லாவோட பயோபிக் எடுங்க அந்த லேடி சூப்பர் ஸ்டாரை வச்சு, சூரரை போட்டருக்கு பதிலாக சூராங்கனையை போட்டுரு அப்படின்னு கூட டைட்டில் வைங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட வெற்றி தோல்வி வச்சு தான் உங்களோட சம்பளத்தை நிர்ணயிப்பாங்களே தவிர நீங்கள் ஜென்ஸா லேடிஸான்னு பார்க்கறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கொடுக்குற குதிரை யாரு அப்படின்னு அதில் ஏறி தான் ரைட் பண்ணுறது பழக்கம். அதுவும் ஒரு டைரக்டர் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த டைரக்டரை விட மாட்டாங்க. எவ்வளோ சம்பளம் வேணும்னாலும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. இன்னொரு சஜஷன், சினிமான்னு மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், என்டர் ஆகிறதுக்கு வேணால் பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வெற்றி தோல்வியை வச்சு தான் அவங்களோட அடுத்த விஷயமே நடக்குமே தவிர அவங்க பொண்ணாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட வெற்றி தோல்வி கண்டிப்பாக எங்கேயுமே நிர்ணயிக்கப்படாது. அப்படி நிர்ணயிக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய தப்பு. உங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக அது நிர்ணயிக்கப்படலை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. கார்கி, தரமணி, ரோஜா, அவள் ஒரு தொடர்கதை மாதிரி ஒரு படத்தை லேடி சூப்பர் ஸ்டாரை வச்சு சோ கால்ட் மேல் ஸ்டார்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து ஜெயிச்சுட்டு வாங்க, அந்த கிக்கே தனி. அதை விட்டுட்டு டோன்ட் ஜஸ்ட் ஷூட் இன் தி ஏர். சரி, நான் ஏதோ ஜஸ்ட் ஒரு சினிமா ஃபேனு, நான் சொன்னால் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சினிமாவில் பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு 2 பெரிய ஹீரோயின்ஸை வச்சுட்டு எல்லாருக்கும் அழகாக பாடம் எடுத்திருப்பாரு. அந்த விஷயத்தை நான் போடுறேன். ஒருவேளை அந்த பர்டிகுலர் விஷயத்தை ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் ரிப்போர்ட் அடிக்காத வரைக்கும் அந்த வீடியோ இந்த வீடியோவோட எண்டிங்கில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம். I have to say, why Bollywood actresses get paid the same as Bollywood actors? You know, in Bollywood... Kareena, do you agree with me? Absolutely. But Rani? there is that really I'm all there with you, Sonia, right now. society has to change the way they think. No, please do. I have a very good answer for that actually. See, in films, the fact of the matter is, yes, heroines work very hard, but so do cameramen. So do the light boys on the set. All of us should be paid equally. I hope Everyone you're not works hard. comparing the heroine with the light boy. No,